ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன லைவில் பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு மாநாடு புவியியல். சரிங்களா, எல்லோரும் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான படம். சரிங்களா, ஒரு தடவை படிச்சிங்கன்னா இந்த தமிழ்நாடெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவில் மறக்காது, இந்திய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப குழப்பாது. ஏன்னா இது நம்ம நீங்கள் இருக்கிற சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து தான் கேள்வி வரும். இந்த மாவட்டத்தில் இது, அந்த மாவட்டத்தில் அதுன்றதுனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடம் ஃபஸ்ட்டு படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிவிஷன் பண்ணும்போது இந்த பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? அக்ரி ப்ளஸ் கல்ச்சரா அப்படிங்கிற ரெண்டு இதுலேருந்து எடுத்திருப்பாங்க. நிலம் மற்றும் வளர்த்தல் அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா, எதுன்னு பார்த்திங்கன்னா லத்தீன். சரிங்களா, மேக்சிமம் பார்த்திங்கன்னா லத்தீன்லேருந்து எடுப்பாங்க. ஏன்னா அமெரிக்கா இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா லத்தீன்லேருந்து பிரிஞ்சது தான். சரிங்களா, ஸோ அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுங்க. புவிசார் குறியீடுகள். மதுரை சுங்குடிச்சேலை, சுவாமிமலை வெண்கலை சிலை, நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, சிறுமலை ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா, பாயினா எந்த ஊர் வரும்? பெரும்பாலும் பத்தமடை பாயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் தவறான இணை. இந்த புவிசார் குறியீடெல்லாம் படித்து வச்சுங்க, டக்குன்னு கேட்டுருவாங்க. அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரும், இந்த மாதிரியான நிர்வாக இதுலேயும் வரும். சரிங்களா, ஸோ அடுத்து 2002 முதல் 2012 வரையிலான 10 ஆண்டுகளில் இந்திய மாநிலங்களில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் அதிக எண்ணிக்கை கொண்டு முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ரோடு ஆக்சிடென்ட்டில் சாவறாங்க. ஸோ தமிழகம் தான். சரிங்களா, அதிக விபத்து, அதிக வேகம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம் கூட. ஸோ அதெல்லாம் கூட காரணம். சாத்தனூர் அணை செங்கம் தாலுக்காவில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சாத்தனூர் அணை, சாத்தனூர் டேமு செங்கம் தாலுக்கா இருக்கு. சரிங்களா, அதில் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தென்பெண்ணை. இது தென்பெண்ணை அப்படிங்கிற ஒரு ஆற்றின் அருகே குறுக்கே பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழை அளவு எவ்வளவு? ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழகத்தின் சராசரி மழை அளவு வருஷம் இதுதான் நம்மளோட இத்தனை மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 850, 930, 958, 985. ஸோ 930. சரிங்களா, ஸோ அடுத்த கேள்வி, இந்திய நாட்டின் கடற்கரையில் தமிழ்நாட்டு கடற்கரையின் நீளம், அதாவது எத்தனை பர்சன்டேஜ் இந்திய கடற்கரையில் நாம் வச்சுருக்கோம்? 13%. பெரிய நம்பர். சரிங்களா, 13% கடற்கரையோட நீளம் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கும். சரிங்களா, நீளமான கடற்கரையெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அடுத்து, எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் முந்திரி பயிரிடப்படுகிறது? எந்த மாவட்டத்தின் பெரும் பகுதிகளில் முந்திரி, கொடிமுந்திரி இருக்கு இல்லையா, அந்த முந்திரி இந்த மாவட்டத்தில் நிறைய பயிர் பண்ணி நிறைய ஏற்றுமதி பண்ணுறாங்க. நிறைய முந்திரி தோட்டங்கள் இருக்கும். விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், வேலூர். கடலூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா முந்திரி மிகப்பெரிய அளவில் சாகுபடி பண்ணி நிறைய கண்ட்ரிக்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து, தமிழக பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு. தமிழக பொருளாதாரத்தில் வேளாண்மையின் பங்கு. நம்மளோட இந்தியா பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த பணிகள் துறையில் தான் ஸ்ட்ராங்கு. சரிங்களா, அப்புறம் தொழில்துறை. ஸோ வேளாண்மை எந்த அளவுக்கு, எத்தனை பர்சன்டேஜ்? 21% தான் நாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது வேளாண்மை நம்மளோட பொருளாதாரத்தில். சரிங்களா, ஸோ அடுத்த கேள்வி, காவிரி மற்றும் தென்பெண்ணை ஆற்றுப்படுகைகளில் டேஸ் வேளாண்மை பின்பற்றப்படுகிறது? சரிங்களா, காவிரி தென்பெண்ணை ஆற்றுப்பகுதிகளில் எந்த வேளாண்மை? கலப்பு வேளாண்மை. காவிரி தென்பெண்ணை படுகைகளில் கலப்பு வேளாண்மை. இதுவே பார்த்திங்கன்னா இந்த தோட்ட வேளாண்மை இருக்கு இல்லையா, இது ஒரு பகுதியில் பயிரிடுறாங்க. எங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலையெல்லாம் அங்கெல்லாம் தோட்டம் அமைச்சு பாத்தியாக படிக்கட்டு முறை, அந்த மாதிரி தோட்ட முறையில் தான் கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சியில். சரிங்களா,
சில பகுதிகளை தவிர்த்து பெரும்பாலான தமிழ்நாட்டோட பகுதிகளில் தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மைன்னா நிறைய உள்ளீடுகள், நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, விதைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதை கூட்டுறது சரிங்களா. இயற்கை வேளாண்மை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு வராங்க சரிங்களா. இயற்கை வேளாண்மைன்னா என்ன? ரசாயனமே கலக்காமல் உயிரி கழிவுகள் மூலமாக விவசாயம் பண்ணுறது. ஸோ அடுத்து தமிழ்நாட்டின் தனிநபர் நுகர்வின் அளவு. ஸோ இதெல்லாம் ரொம்ப பெக்குலியரான கேள்வி. இதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காது. தமிழ்நாட்டின் தனிநபர் நீர் நுகர்வு. நாம் வருஷத்துக்கு எவ்வளவு நீர் நுகர்றோம், எவ்வளவு நீர் ஒருத்தர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது 900 கனமீட்டர், 900 கனமீட்டர் சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு நீரெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்துங்க. தமிழகத்தில் உள்ள நீர்வளத்தில் எத்தனை சதவீதம் வேளாண்மைக்காக நுகரப்படுகிறது? வேளாண்மைக்காக அதிக சதவீதமான நீர் வந்து பார்த்திங்கன்னா நுகரப்படுகிறது. எத்தனை சதவீதம்? 75%. 75% வேளாண்மைக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீரை யூஸ் பண்ணுறோம். பேலன்ஸ் இருக்கிற 25% தான் மற்றதெல்லாம் சரிங்களா. அடுத்து பேரிடர் அவசரகால தொலைபேசி எண். பேரிடர் அவசரகால தொலைபேசி எண். இந்த பேரிடர் அவசரகால தொலைபேசி என்ன சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் என்ன, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான ஒரு எண் இருக்கும் 1098ன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி எண்ணெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ பேரிடர்னா நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ சென்னையில் வெள்ளம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டைமில் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி நம்பர் 1077 1077 சரிங்களா. இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர். யோசிக்கவே வேணாம். இந்தியாவின் பட்டாசு உற்பத்தியின் தலைநகர் எது? சிவகாசி தான் சரிங்களா. ஸோ இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. சாஃப்ட்வேர்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஏற்றுமதியில் நாம் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்? இந்தியாவோட பொருளாதார மென்பொருள் ஏற்றுமதியிலே தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவு 17%. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் ஐடி கம்பெனிகள் பெருகிட்டு வருது. தமிழர்கள் நிறைய இடத்துல போய் ஐடியிலே வேலை செய்வாங்க சரிங்களா. ஸோ தென்னை மரங்கள் அதிக காணப்படும் மாவட்டங்களில் தவறானது. தென்னை மரங்கள் காணப்படும் மாவட்டங்களில் தவறானது. கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ கோயம்புத்தூர், பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் அதிகம். ஸோ இது கரெக்டு தான். தஞ்சாவூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசை, தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை இந்த மாதிரி பகுதியில் தென்னை மரங்கள் அதிகம். ஸோ ரெண்டில் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியில் தென்னை மரங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அடுத்து தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் சரிங்களா. தமிழ்நாடு ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறையில் தொடங்கினாங்க. மயிலாடுதுறை அல்லது ஆடுதுறை சரிங்களா. எந்த வருஷம் தொடங்கினாங்க? ஏப்ரல் 1985 ஏப்ரலில் தொடங்கியிருப்பாங்க. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விக்கு மேலே வருங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம பார்ப்போம். ஏப்ரல் மே மாதங்களை விதைக்கும் காலமாக கொண்ட சித்திரை பட்டத்தின் அறுவடை காலம். ஸோ அதாவது ஏப்ரல் மாதத்தில் விதைப்பாங்க, சித்திரை பட்டத்தில் அறுவடை பண்ணுவாங்க. அப்படின்னா எப்போ வந்து அது என்ன மாதத்தில் அறுவடை பண்ணுவாங்க? ஆகஸ்ட், செப்டம்பரில் அறுவடை பண்ணுவாங்க சரிங்களா. 3 பட்டம் இருக்கும். ஸ்வர்ணாவரி பட்டம், சம்பா, நவரைன்னு சொல்லிட்டு. அது என்ன பட்டத்தில் விதைப்பாங்க, என்ன பட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க, என்னென்னதை அப்போ விதைப்பாங்க அப்படின்னு 3 பருவம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப முக்கியம், படித்து வச்சுங்க சரிங்களா. நெல் உற்பத்தியில் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலங்களில் தமிழகம் எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? நெல் உற்பத்தியில் நாம் எத்தனாவது இடம் இந்திய அளவில்? ஆப்ஷன் சி 3வது இடம். நெல் உற்பத்தியில் நாம் 3வது இடத்துல இருக்கோம் சரிங்களா. இந்தியா எந்த ஆண்டை திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது? இந்தியா எந்த ஆண்டை திணைப்பயிர்கள், மில்லட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு. ஏன்னா நெல்லுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய உணவுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திணைகள்.
2018 இந்தியா திணைப்பயிர்களின் தேசிய ஆண்டு. சரிங்களா? ஸோ உலக உணவு வேளாண்மை கழகம், சரிங்களா, இந்த FAOம்பாங்க, அது எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்களின் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் பாக்ஸ் ஐட்டம் தான். எந்த வருஷம்? போன வருஷம் 2023. சரியா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. புரதச்சத்தின் முக்கிய ஆதாரம் திணை, பருப்பு, எண்ணெய், தோட்டப்பயிர்கள். இந்த இடத்துல மாமிசம் கொடுத்தாங்கன்னா, மாமிசம், முட்டை, பால்லாம் கொடுத்தாங்கன்னா, சரிங்களா, அதுவும் மாமிசமும் புரதச்சத்தோட மிகப்பெரிய ஆதாரம். ஆனால் இந்த இடத்துல கொடுத்தது வெஜ்ஜு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பருப்பு வகைகள், பருப்பும் நாம் மிகப்பெரிய அளவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி அதிகமாக பண்ணுவோம் தமிழ்நாட்டில். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி எடுத்திருக்கேன். இந்தியாவின் வணிகத்தில் தமிழ்நாட்டின் முக்கிய துறைமுகங்கள் எத்தனை சதவீத பங்களிப்பை தருகின்றன? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் எதுலையாவது இருக்குமான்னு தெரியல. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்க. சூப்பர் சூப்பர். 10.94%, 10.94%. சரிங்களா? ஸோ அடுத்து தமிழ்நாட்டின் ஆண்டு பட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட எத்தனை மெட்ரிக் டன்னு? பட்டு உற்பத்திங்க நாமளும் பெரிய அளவு பண்ணுறோம். காஞ்சிபுரம், சேலம், சரிங்களா, இந்த மாதிரி சென்னை பக்கமாக இருக்கிற ஏரியாவிலாம் பட்டு உற்பத்தி வேறு லெவலில் போகும். 1200 மெட்ரிக் டன். 1200 மெட்ரிக் டன். இந்தியாவில் தோல் பதனிடும் தொழிலகங்களில் தமிழ்நாடு எத்தனை சதவீத உற்பத்தியை அளிக்கிறது? தோல் பதனிடுறாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பூர், வேலூர் இந்த மாதிரி சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலகங்கள் இருக்கும். சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் லெதருக்கான கண்காட்சி நடக்கும். ஸோ நாம் எத்தனை சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி நாம் பண்ணுறோம்? 60%. இந்திய அளவில் 10ல் 6 ஐட்டம் நம்மள்தாக தான் இருக்கும் லெதரில். சரிங்களா? அடுத்து இந்தியாவில் காலணிகள், தோல் ஆடைகள், தோல் உபப்பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனை சதவீத உற்பத்தி? ஸோ டோட்டலாக தோல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 60%, தோல் ஆடைகள், தோல் உபப்பொருட்கள் உற்பத்தியில் 28, 38, 32, 40. 38%. எத்தனை? 38%. ஸோ கரூர் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல்லோட ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருப்பாங்க, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் இல்லை சேஷா பேப்பர் லிமிடெட். அது எந்த வருஷம்? காகிதபுரம்னு போட்டிருக்கு, இதை விட்டுருங்க. சரிங்களா? 1979. சரிங்களா? எக்கோ ஃப்ரெண்ட்லி பெரிய அளவில் பெரிய ஃபேக்ட்ரி அது கரூரில். கீழ்கண்டவற்றுள் காகித ஆலை காணப்படாத இடம். கரூரில் பெருசு, மற்ற இடத்துலையும் இருக்குது. அதில் இல்லாத இடம் தொப்பம்பட்டி, உடுமலைப்பேட்டை, மயிலாடுதுறை, கோயம்புத்தூர். மயிலாடுதுறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா காகித ஆலை இல்லை. ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அடுத்து சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இல்லை, இந்தியா உலகளவில் எத்தனாவது இடம்? இரண்டாவது இடம். சரிங்களா? ஹலோ. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? ஏதோ ஒரு டிஎன்பிசியில் ரீசெண்டாக படித்த மாதிரி எனக்கு ஞாபகம். கொஸ்டினில் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் எது? ஈரோடு, திருப்பூர், பல்லடம், கரூர். பின்னலாடைகள் நகரம்னா தான் திருப்பூர், நெசவு தலைநகரம்னா கரூர் தான். சரிங்களா? கரூர் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பிளேஸுங்க. சின்ன ஊர் தான், ஆனால் நிறைய தொழில் வளம் இருக்கிற ஒரு ஊர் அது. ஜனவரி, பிப்ரவரி மாதத்தை அறுவடை காலமாக கொண்ட ஆடிப்பட்டத்தின் விதைக்கும் காலம். ஸோ ஆடி மாதம் விதைப்பாங்க. ஆடி எந்த மாதம் வரும்? ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் நடுவில் வரும். சரிங்களா? ஜூலை, ஆகஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்பட்டம் விதைக்கிற காலம்.
நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? நாட்டின் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்தை வகிக்கிறது? நாலாவது இடம். நாட்டோட பட்டு உற்பத்தியில் நம்ம 4வது இடம் வகிக்கிறோம். சரிங்களா? இந்திய பரப்பளவில் 4%, மக்கள் தொகையில் 6% கொண்டுள்ள தமிழ்நாடு இந்திய நீர்வளத்தில் எத்தனை சதவீதம்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, இதோட எக்ஸாக்ட் நம்பர் வரும். சரிங்களா? ஸோ இந்திய நீர்வளத்தில் எத்தனை சதவீதம்? சூப்பர் சூப்பர். 2.5 ஆப்ஷன் டி 2.5%. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுக்களை கையாளும் துறைமுகம். தமிழகத்தில் அதிக நிலக்கரி மற்றும் தாதுகளை கையாளும் துறைமுகம். 4மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹார்பர் தான். அதில் அதிக நிலக்கரி தாதுக்களை எந்த துறைமுகம்? எண்ணூர். என்னது? எண்ணூர் துறைமுகம். சரிங்களா? ஸோ அடுத்து, தகவல் தொடர்பு என்பது எந்த மொழி வார்த்தையான கம்யூனிகேர் என்பதிலிருந்து பெறப்பட்டது? கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த இங்கிலீஷ் வேர்டு எதிலிருந்து? யோசிக்காதீங்க, லத்தீன் தான். லத்தீன் தான் போட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை. தமிழ்நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களின் எண்ணிக்கை 4. எங்கெங்க? சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. சேலத்துலேயும் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. சரிங்களா? ஆனால் அதெல்லாம் உள்நாட்டு தான், சர்வதேச விமானங்கள். மற்ற நாட்டோட கண்ட்ரி ஃப்ளைட்ஸ்லாம் வந்துட்டு போகும். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண்ணை உடையது? ஒசூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு போகும். ஒசூர் டு கன்னியாகுமரி வரைக்கும் இந்த ரோடு போகும். NH44. சரிங்களா? ஸோ அதே மாதிரி குறைவான நீளம் கொண்டது மதுரை டு நத்தம் நினைக்கிறேன். மதுரை டு நத்தம். நேஷனல் ஹைவே 785. ஆப்ஷன் சி 785. சரியா? ஸோ அடுத்து, தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதையின் நீளம். தமிழ்நாட்டின் மொத்த இருப்பு பாதைனா ரயில்வே ட்ராக்கு, அதோட நீளம் 5623, 6693, 7698, 7128. கரெக்டு, சூப்பர். 6693. சரிங்களா? ஸோ அடுத்து, தமிழகத்தில் கல்வி அறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம். தமிழகத்தில் கல்வி அறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம். சென்னை செகண்ட் வரும். ஃபர்ஸ்ட் எது? கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அறிவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாவட்டம். முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்கும் போதெல்லாம் இந்த +1 10னா கன்னியாகுமரி மாவட்ட பசங்க தான் அடிப்பானுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சாலைகளின் நீளம், ரோடு இருக்கு இல்லையா, ரோடோட நீளம் எத்தனை கிலோமீட்டர்? பெரிய டிரான்ஸ்போர்ட்டுக்கோசரம் பெரிய ரோடு இருக்கிற ஒரு மாநிலம் நம்மளுக்கு. 1,67,000 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாலை போட்டிருக்காங்க, இன்னும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? புக்கில் இருக்கிற டேட்டா படி 1,67,000 கிலோமீட்டருக்கு சாலை வசதி கொண்ட ஒரு மாநிலம். ஸோ அடுத்து, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வி அறிவு சதவீதம். நேஷ்னல் இருக்கு இல்லையா, நேஷ்னலோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருப்போம். 2011 இங்கே பாருங்கள், 2011 80.09. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 2001 நினைக்கிறேன். 2001 இவ்வளோ இருப்பாங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா 80.9%. ஆனால் இன்னும் நம்ம 20% கேப்பில் தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து, நவரை பட்டத்தில் விதைக்கப்படும் முக்கிய பயிர்களில் தவறானது எது? நவரை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பனிகாலத்தில் விதைப்பாங்க.
பனி காலத்தில் நவம்பர் டிசம்பர் இந்த நம்மளோட வடகிழக்கு பருவமழை வருது இல்லையா, அப்போ விதைப்பாங்க. அப்போல்லாம் நெல்லெல்லாம் விதைச்சா கொஞ்சம் பிரச்சனையாகி போயிடும். ஸோ பிப்ரவரி மார்ச்சில் வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன விதைக்க மாட்டாங்க, நான் சொன்னதை நெல் விதைக்க மாட்டாங்க. பழங்கள், காய்கறி, வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம் அப்போ தான் விதைப்பாங்க. சரிங்களா. அடுத்து 43, தமிழகத்தில் எத்தனை பரப்பளவில் நெல் பயிரிடப்படுகிறது? மிகப்பெரிய பரப்பளவில் நெல் வந்து பயிரிடுறாங்க. நம்ம நெல் உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்கிறோம். சரிங்களா. ஸோ 3 2லேயும் இருக்கிறோம். அப்படின்னா எத்தனை மில்லியன்? 3 மில்லியன் ஹெக்டர் பரப்பளவில் நெல் மட்டும் விதைக்கிறாங்க. பெரிய நம்பர். சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தில் மெட்ரோ ரயில்வே அமைப்பு முதல் பாதாள ரயில் இயக்கத்துடன் விரிவாக்கம் செய்யப்பட்டது. மெட்ரோ ரயில் இருக்கு இல்லையா, அதை வந்து கீழேயும் ஸோ எந்த வருஷத்துலேருந்து அதை பெருசு பண்ணிகிட்டு இருக்காங்க? (2017) மேலேருந்து. சரிங்களா. ஸோ அடுத்து, தமிழகத்தில் டேஸ் மாவட்டம் கொண்டைக்கடலை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கக்கூடிய மாவட்டம் எது? கொண்டக்கடலை, நிலக்கடலை இல்லை, கொண்டக்கடலை. கோயம்புத்தூர் சூப்பரான ஊர். ஸோ 46வது கேள்வி, முல்லை பெரியாறு அணை எந்த ஆண்டு ஆங்கிலேய நிர்வாகத்தால் கட்டப்பட்டது? இந்த பென்னி குயிக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கட்டியிருப்பார். தன்னோட சொத்துக்கத்தெல்லாம் விற்று கட்டியிருப்பார். இந்த லிங்கான்னு ஒரு படம் வந்திருக்கும், ரஜினி. இது அதை இந்த படத்தை இதை இன்ஸ்பிரேஷனில் தான் எடுத்தாங்க. 1895. 1895. சரிங்களா. ஸோ அடுத்து, சாத்தனூர் அணையின் நீர் கொள்ளளவு திறன் எத்தனை மில்லியன் கன அடி? சாத்தனூர் டேம் இருக்கு இல்லையா, சாத்தனூர் டேமோட கொள்ளளவு திறன் சூப்பர். ஆப்ஷன் சி 7321, 7321 மில்லியன் கன அடி. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முக்கிய எண்ணெய் வித்து பயிர். தமிழகத்தில் இது எல்லாமே விதைக்கிறாங்க, ஆனால் முக்கியமானது எள்ளுன்னா நல்லெண்ணெய், அப்புறம் விளக்கு கூத்துற ஆமணக்கெண்ணெய், அப்புறம் தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற தேங்காய் எண்ணெய், அப்புறம் கிரவுண்ட்நட் ஆயில், நிலக்கடலை எண்ணெய். கடலை எண்ணெய்பாங்க, கடலெண்ணெய் தான். சரிங்களா. நாம் இதுதான் அதிகமாகவும் யூஸ் பண்ணுறோம், அதிகமாகவும் விதைக்கிறோம். நிலக்கடலையெல்லாம் நாம் வேறு லெவலில் விதைச்சிக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு தேயிலை தோட்டக்கழகத்தின் டான்டி தேயிலை பயிரிடும் பரப்பு எத்தனை ஹெக்டர்? டான்டி 4500 ஹெக்டர். ஸோ டான்டி இல்லாமல் இன்னும் சில தனியாரும் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தேயிலை வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே, நீலகிரி, ஏற்காடு, சரிங்களா, அப்புறம் வால்பாறை, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் உள்நாட்டு மீன் உற்பத்தியில் வேலூர் மாவட்டம் முதல் இடத்துல இருக்குது. எத்தனை பர்சன்டேஜோட? வேலூரில் உள்நாட்டு மீன் உற்பத்தி, வேலூர் வந்து தோலுக்கு மட்டும் இல்லை, மீனுக்கும் ஃபேமஸ் தான். 10%. எத்தனை? 10%. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, பாபநாசம் அணையில் ஏறத்தாழ எத்தனை மெகாவாட் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது? பாபநாச அணையின் ஏறத்தாழ எத்தனை மெகாவாட் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படுகிறது? எத்தனை மெகாவாட்டு? 28 மெகாவாட்டு. சரிங்களா. ஒரு அணை படிக்கும்போது ஒருவேளை அந்த அணையிலிருந்து நீர்மின் சக்தி எடுக்கிறாங்கன்னா எத்தனை மெகாவாட் உற்பத்தி பண்ணுறாங்கங்கிறத தனியாக நோட் பண்ணிங்க. மேட்டூர் அணையிலையும் நீர்மின் சக்தி எடுக்கிறாங்க, பாபநாசத்துலேயும் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மெகாவாட்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அடுத்த கேள்வி, தவறான கூற்று. பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டது.
பரம்பிக்குளம் ஆழியாறு பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு பகுதியுள்ள 7 ஆறுகளின் நீரினை பெற்று அங்குள்ள 7 நீர்த்தேக்கங்களையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் எதிர்கால திட்டம் பரப்பலாறு திட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே அமைந்துள்ளது. பரப்பலாறு அணையின் நீர் கொள்ளளவு திறன் 167 பில்லியன் கன அடி. சூப்பர் சூப்பர். ஆப்ஷன் டி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தவறு. ஏன்னா இது 167 பில்லியன் இல்லை, மில்லியன். பில்லியன்னா எங்கேயோ போயிடும். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாடு பயன்படுத்தி கொள்ளத்தக்க நிலத்தடி நீர்வளம் எத்தனை மில்லியன் கனமீட்டர்? நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, பயன்படுத்தி கொள்ளத்தக்க நிலத்தடி நீர்வளம். சில நீரை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது. ஸோ எத்தனை மில்லியன்? 22,433 மில்லியன் கனமீட்டர். சரிங்களா? ஸோ வைகை அணை திறக்கப்பட்ட நாள், இந்த அணை மட்டும்தான் திறக்கப்பட்ட டேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆயிரத்தி 1959 தான். அது ஜனவரி 21, ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, கடற்கரை மணல் பரப்புகளில் இல்மனைட் மற்றும் ரூட்டைல் காணப்படுகிறது. எந்த கடற்கரை மணலில்? சென்னையிலையும் கடல் இருக்குது, கடலூர் தஞ்சாவூரில் கடல் இருக்கா? இல்லை. ஸோ கன்னியாகுமரி. 4 இது. கன்னியாகுமரியில் காணப்படுகின்ற கடலில் இருக்கிற மணல்களில் தான் இல்மனைட் மற்றும் ரூட்டல் அப்படிங்கிற இந்த கனிம வளம் காணப்படுகிறது. ஸோ அடுத்து, இந்தியாவின் ஜவுளி உற்பத்தி ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. ஸோ இந்தியாவின் நூல் கொண்டோம்னா அது தமிழ்நாடு தான். ஸோ ஜவுளி ஏற்றுமதியிலையும் நம்ம பெரிய அளவில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். எத்தனை பர்சன்டேஜ்? 30%. 30% வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்றுமதியில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூற்று, கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டங்கள் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என குறிப்பிடப்படுகிறது. கோயம்புத்தூர் காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா நெசவு தொழில் மாநில பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கனால அதை வந்து பார்த்திங்கன்னா நெசவு பள்ளத்தாக்கு அப்படின்னு வந்து சொல்கிறோம், அல்லது ஜவுளி பள்ளத்தாக்கு. இது கரெக்டு தான். கூற்று சரி, காரணத்தை சரியாக விளக்குகிறது. அதாவது இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி சொல்கிறோம். பெரும்பாலும் இப்படி தான் வரும். இதுக்கும் மேட்ச் பண்ணி பார்க்கணும், இதுலேருந்து இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்து, ரசாயன தொழிலகம் தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதமும் நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் எத்தனை சதவீதமும் பங்களிப்பு செய்கிறது? 13% உள்நாட்டு உற்பத்திலையும் 8% ஏற்றுமதியிலையும் நம்ம பங்களிப்பு பண்ணுறோம். ஸோ அதனால தான் தமிழ்நாடு இந்த தூத்துக்குடி சைடெலாம் கொஞ்சம் பொல்யூஷன் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அடுத்து 59, இந்தியாவில் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு. இந்தியாவில் ஏற்றுமதியில் தமிழகத்தின் பங்கு 8.4, 10.2, 11.6, 12.2. 12.2. சரிங்களா? ஸோ அடுத்து, தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம். தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம். தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ கல்வியறிவு கம்மியாக இருக்கிறதுனால அங்கே குறைந்த பாலின விகிதமும் கம்மியாக இருக்கும். பெண் சிசு கொலை அங்கே அதிகமாக நடந்துச்சு ஒரு 20, 25, 30 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? ஸோ அடுத்து, தமிழக கடற்கரை பகுதி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? தமிழக கடற்கரை பகுதி எத்தனை மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது? ஸோ 41,412, 41,412 அளவு சதுர கிலோமீட்டர். ஸோ அடுத்து, தவறான இணை கல்வியறிவு விகிதம் எது?
சென்னை 90, அடுத்து தூத்துக்குடி, அடுத்து நீலகிரி, அடுத்து காஞ்சிபுரம் இருக்குது. ஸோ நீலகிரி தான் தவறானது. நீலகிரி அதிகமாக இருக்கும், 75 இருக்காது. அது என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ம் 75 இல்லை, 85% இருக்கும். சரிங்களா? அடுத்து 2011 கணக்கெடுப்பின்படி, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி எத்தனை சதுர கிலோமீட்டர்? கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ நம்பர் இருக்கும்? 455, 556, 555, 546. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு நம்பர் 555. என்னது? 555. சரிங்களா? ஸோ அடுத்து, இந்தியாவின் மக்கள் அடர்த்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பீகார், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா அதோட கம்பேர் பண்ணும்போது நாம் கொஞ்சம் கம்மி தான். 12வது இடம். எத்தனாவது இடம்? 12வது இடத்துல இருக்கும். ஸோ அடுத்து, சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள் தமிழகத்தின் கடல் மீன் உற்பத்தியில் ஏறத்தாழ எத்தனை சதவீதம் பங்களிப்பை தருகின்றன? ஆப்ஷன் பி 40%. 40%. இதில் கடல் மீன் உற்பத்தியில். சரிங்களா? ஸோ அடுத்து, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக கொண்ட மாவட்டங்கள் எவை? தர்மபுரி, சேலம், நாமக்கல், திருவாரூர். ஸோ முன்னாடியே தர்மபுரி அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதோடு சேர்த்து இன்னொரு மாவட்டமான சேலம் மாவட்டம், ரெண்டும் பக்கம் தான், 30-35 கிலோமீட்டர். ஸோ அடுத்து, முல்லை பெரியாறு அணை எத்தனை அடி உயரமும் மற்றும் எத்தனை அடி நீளமும் கொண்டது? முல்லை பெரியாறு அணை எத்தனை அடி நீளமும் எத்தனை அடி உயரமும் கொண்டது? (175 அடி உயரம், 1200 அடி நீளம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் 32 மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களில் பாலின விகிதம் 1000க்கும் குறைவாக உள்ளது, அதிகமாக உள்ளது? பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சில மாவட்டங்களில் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு, சில 1000க்கு அதிகமான பெண்களும் இருக்காங்க. 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள். சரிங்களா? 15 மாவட்டங்களில் பாலின விகிதம் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? அடுத்து, தென் ரயில்வேயின் தலைமையகம் எது? தென் ரயில்வேயின் தலைமையகம். இது ஆல்ரெடி நம்ம ஒரு பாடத்தில் பார்த்தோம், ஒரு 2-3 நாள் லைவுக்கு முன்னாடி. தென் ரயில்வே, மத்திய ரயில்வே, வடமேற்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வேன்னு சொல்லிட்டு. என்னது? தென்னாவே சென்னை தான் ஹெட் ஆஃபீஸு. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் மொத்த மேற்பரப்பு நீரின் ஏறத்தாழ எத்தனை மில்லியன் கனமீட்டர்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் இந்த பாடத்தில் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆப்ஷன்? மொத்தம். ஸோ 20,45,788 கனமீட்டர் மொத்தம் கேட்குறாங்க. சரிங்களா? மொத்த மேற்பரப்பு நீரின் ஏறத்தாழ எத்தனை மில்லியன் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் 1000க்கு 1000 சரியாக இருக்குது? அதாவது 1000 ஆண்களுக்கு, சரிங்களா, 1000 பெண்கள் இருக்காங்க. சரிங்களா? 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கக்கூடிய மாவட்டம். பெருமைப்பட்டுங்க சிவகங்கைக்காரங்களா. சரிங்களா? பெண் குழந்தைகளை பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. அதனால தான் அங்கே ஆண்களுக்கு பெண்கள் சரியாக இருக்காங்க. ஸோ அடுத்து, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் ஜிப்சம் கிடைக்கிறது. கோயம்புத்தூர், கடலூர், திண்டுக்கல், காஞ்சிபுரம், மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், திருவள்ளூர் மாவட்டங்களில் சுண்ணாம்பு கிடைக்கிறது. ஸோ கூற்று 1, 2 சரியா?
இல்லை 1 சரி 2 தவறா, 1 தவறு 2 சரியா, 2 சரியா, 2 தவறா? சூப்பர். 1 2 இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சரிதான். இதுக்கு ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மொத்த மக்கள் தொகை, தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை 7.21 கோடி. சரிங்களா? இது 2011ஆவது கணக்கெடுப்பு. 21 எடுத்தாங்களா, அந்த சென்சஸ்லாம் நமக்கு இன்னும் தெரியல. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் உள்ளன? 24, 32, 34, 36. ஸோ 34. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, தமிழகத்தில் சுற்றுலாத்துறையின் ஆண்டு வளர்ச்சி, நம்ம தமிழ்நாட்டில் இந்த டூரிசம் இருக்கு இல்லையா, மெடிக்கல் டூரிசம் அப்புறம் நார்மல் டூரிசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எத்தனை வருஷம் ஆண்டு க்ரோத் ஆகுது? 16%. 16%, கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 25 கோடிக்கு மேலே அவங்க டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் எந்த பகுதியில் இரும்புத்தாறு பதிவுகள் கிடைக்கின்றது? கஞ்சமலை, கல்வராயன், பழனிமலை, கொல்லிமலை. ஆப்ஷன் ஏ 1 2. கஞ்சமலையிலையும் கல்வராயன் மலையிலையும் இரும்புத்தாது படிவுகள் கிடைக்கிறது. சரிங்களா? அடுத்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம், மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட மாவட்டம் நீலகிரி தான். சரிங்களா? நீலகிரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மக்கள் தொகை இருக்காங்க. ஸோ அடுத்து, சென்னை ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை மக்கள் இடத்தை கொண்ட மாவட்டம்? எத்தனை பேர் இருக்காங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கா? அதனால தான் சென்னை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஏன்னா தொழில் வளம் இருக்கிறனால நிறையா மக்கள் அங்கே வந்து குடியேறியிருப்பாங்க. ஸோ 26,903 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை. ஸோ அடுத்து, உற்பத்தி செய்யப்பட்ட தோல் மற்றும் தோல் சார்ந்த ஏற்றுமதியில் வேலூர் மாவட்டத்தின் பங்களிப்பு 37%. சரிங்களா? ஸோ அடுத்து, 2001 to 10 வரையிலான 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சி எத்தனை %? 11.19, 13.69, 14.78, 15.6. ஆப்ஷன் டி 15.6. சரிங்களா? ஸோ அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடு. தமிழக அஞ்சல மாவட்டங்களின் தலைமையகம் சென்னைக்கு சென்னை, மேற்கு கோயம்புத்தூர், மத்தியம் கரூர், தெற்கு மதுரை. அஞ்சலக மாவட்டங்கள் தவறானது எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மண்டலம் கரூர் தான். ஆக்சுவலாக மத்திய மண்டலத்தில் என்ன வரணும்? திருச்சி வரணும். திருச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா தலைமையகம். சரிங்களா? அடுத்து, சென்னை சர்வதேச விமான நிலையமானது மும்பை, புதுடெல்லிக்கு அடுத்து இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம். தொழில்துறை வளர்ச்சியானது ஆண்டிற்கு 18% அதிகமான விமான போக்குவரத்து வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸோ ஃபஸ்ட்டு என்னது? மும்பை தான் பெருசு, அதுக்கப்புறம் டெல்லி, 3வது சென்னை ஏர்போர்ட்டு. ரெண்டுமே சரி. சரிங்களா? கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரிதான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 111 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் எத்தனை அடி உயரம் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீரை சேமிக்க முடியும்? அதுக்கு மேலே சேமிக்க முடியாது. ஹைட்டு 111. ஆனால் நம்ம சேமிக்கக்கூடிய நீர் அந்த எந்த அளவுக்கு உயரம் வரைக்கும் மட்டும் சேமிக்க முடியும்? 71%.
சாரி 71 அடி, 71 அடி வரைக்கும் தான் நம்ம இது பண்ண முடியும். 30 இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் அவுட் ஆகணும். ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் கைத்தறி, விசைத்தறி மற்றும் ஆயத்த ஆடைகளின் விற்பனைக்கு புகழ்பெற்றது. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி, கூற்று 1 2 இரண்டுமே சரி, 2மே தவறு. வெரி குட், சூப்பர். சில பேர் 2ம் சரின்னு போகிறாங்க. இல்லை, 1 தவறு 2 சரி. ஏன் அப்படின்னா விசைத்தறி கைத்தறிக்கு திண்டுக்கல் ஃபேமஸ் இல்லை, என்னது ஈரோடு. சரிங்களா, ஈரோடு தான் புகழ்பெற்றது. புக்கில் கொடுத்துருப்பாங்க, இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 6% கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஆனால் இங்கே எக்ஸாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதுக்கு நான் கிட்டத்தட்ட ரிவீல் பண்ண கணக்கு 5.96%. சரிங்களா. ஸோ அடுத்து, தவறான இணையை தேர்ந்தெடு. புவியியல் குறியீடுகள், அதாவது புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்களே, பேட்டர்ன் வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவு இயக்கம் இயந்திரம், ஈரோடு வெண்பட்டு, எது தவறு? ஸோ இது கரெக்டு, காஞ்சிபுரம் பட்டு. ஓகே, இதில் 2ல் எது? ஸோ ஆரணி பட்டும் கரெக்டு தான். தவறானது எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு வெண்பட்டு. ஆக்சுவலாக வெண்பட்டு யாருக்கு வந்து எந்த மாவட்டம் புவிசார் குறியீடு வாங்கிச்சுன்னா சேலம். சரிங்களா. ஸோ அடுத்து, தகவல் தொடர் பிரிவுகள் எத்தனை பிரிவுகளாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது? ஆல்ரெடி இது நம்ம பார்த்துருப்போம். 1 நமக்குள்ளே பேசிக்கிறது, இன்னொன்று ஊருக்கே பேசிக்கிறது. ஸோ தனிமனித தகவல் தொடர்பு, பொது தகவல் தொடர்பு. சரிங்களா. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்கள். நாகப்பட்டினத்தில் இடைநிலை துறைமுகம் மற்றும் பிற பகுதியில் 15 துறைமுகங்களும் சிறிய துறைமுகங்களும் தமிழகத்தில் உள்ளது. தமிழக துறைமுகங்கள் ஏறத்தாழ 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை ஆண்டுதோறும் கையாளுகிறது. சென்னை துறைமுகம் ஒரு இயற்கை துறைமுகம். ஆப்ஷன் டி தான் தவறு. சென்னை இயற்கை துறைமுகம் இல்லை, தூத்துக்குடி தான் இயற்கை துறைமுகம். சரிங்களா. ஸோ அடுத்து 90, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் ஆண்களின் கல்வியறிவு சதவீதம் 86.77, பெண்களின் சதவீதம் 73.44. சரிங்களா. 2ல் எது சரி? 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 2ம் சரி, 2ம் தவறு. ஸோ ஆப்ஷன் சி 2மே சரிதான். சரிங்களா. ஸோ அடுத்து, நெய்வேலி மிகப்பெரிய பழுப்பு நிலக்கரி வளங்களை கொண்டுள்ளது. தூத்துக்குடி பகுதிகளில் நிலக்கரி படிமங்கள் காணப்படுகிறது. 3வது கூற்று, காவிரி வடிநில பகுதிகளில் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு படிவுகள் காணப்படுகிறது. 1 தவறு, 2 தவறு, 3 தவறு, தவறு எதுவுமே இல்லை. இது 2 மட்டும்தான் தவறு. சரிங்களா. அது தூத்துக்குடியில் ராமநாதபுர பகுதிகளில் தான் நிலக்கரி படிவுகள் அதிகமாக காணப்படுகிறது. சரிங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தூத்துக்குடி நகரிலிருந்து ஏறத்தாழ 47 கிலோமீட்டர் தொலைவில் மணிமுத்தாறு அணை கட்டப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையின் அருகே உள்ள பூங்காக்கள் திரைப்பட படப்பிடிப்புக்கு பயன்படுத்தப்படுகிறது. 1 சரி. சரிங்களா. இன்னொன்றில் 2 சரி, இன்னொன்றில் 2மே சரி, இன்னொன்றில் 1 2 2மே தவறு. சூப்பர். 1 தவறு 2 சரி. சரிங்களா. என்னது? 1 தவறு 2 சரி. மணிமுத்தாறு தூத்துக்குடி நகர்லேருந்து இல்லை, திருநெல்வேலியிலேருந்து தான் 47 கிலோமீட்டரில் இருக்குது, தூத்துக்குடியிலேருந்து இல்லை. சரிங்களா. ஸோ அடுத்து, தவறானதை தேர்ந்தெடு. அமராவதி அணை திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலைப்பேட்டையில் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இவ்வணை வைகையின் துணையாறான அமராவதி மற்றும் அமராவதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, நீர்ப்பாசனம் வெள்ள கட்டுப்பாட்டை முதன்மை நோக்கமாக கொண்டது. இந்த நீர்த்தேக்கத்தில் சதுப்பு நில முதலைகள், சீங்கனி முதலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எது இதில் தவறு?
ஆப்ஷன் பி தான் தவறு. சரிங்களா? ஏன் தவறு? வைகையோட துணையாறுல அமராவதி. சரிங்களா? அதுதான் தவறு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 94 தவறான இணை. தமிழகம் பெறும் மழையின் அளவு. கோடைக்காலம் வடகிழக்கு 47, தென்மேற்கு 35, கோடைக்காலம் 18, குளிர்காலம் 4. இதில் எது தவறு? ஆப்ஷன் சி. சரிங்களா? இதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் மழை நம்ம பெறுறோம்? 14 தான், 18% இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் மீன்பிடித்துறையானது எத்தனை சதவீதம் பங்களிப்பை செய்கிறது? தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் மீன் பிடிக்கிறாங்கல்ல, அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது எக்கனாமிக்கில்? கம்மி தான். எவ்வளவு? ஆப்ஷன் சி 1.25. ஆப்ஷன் சி 1.25%. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. பெருங்கடல் அல்லது கடற்கரையில் சில கிலோமீட்டர் தூரம் வரை சென்று மீன் பிடிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? ஆழ்கடல் மீன்பிடிப்பு, கடலோர மீன்பிடிப்பு, பெருங்கடல் மீன்பிடிப்பு, பருவகால மீன்பிடிப்பு. சியா? ஸோ பெருங்கடல்ன்றனால பெருங்கடல் மீன்பிடிப்புன்னு போட்டிங்களா? இல்லை, என்னது? கடலோர மீன்பிடிப்பு. கடலோரமாகவே சில கிலோமீட்டர் மட்டும்தான் போவாங்க. சரிங்களா? கொஞ்சம் தூரம் நடுவில் போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடல் மீன்பிடிப்பு. ரொம்ப தூரம் போகிறது, ஸ்ரீலங்கா வரையும் போய் மாட்டிக்குவாங்க அங்கே. சரிங்களா? ஸோ அடுத்து வெள்ளாடுகள் குறித்த தவறானது. இந்தியாவில் வெள்ளாடுகள் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு நன்செய் வேளாண் அமைப்பின் மிக முக்கிய அங்கம். கால்நடை வகைகளான பசு மற்றும் எருமை வளர்ப்புக்கு ஏற்பில்லாத இடங்கள். சரிங்களா? வளர்க்க முடியாத இடத்துல, விளிம்பு பகுதியில், அங்கெல்லாம் மேடு பள்ளம் நிறைஞ்ச பகுதியில் வெள்ளாடை ஒரு வளர்ப்பு மாற்றாக வந்து இது பண்ணுறாங்க. மிக குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் ஈட்டுவதால் சிறு குறு விவசாயிகள் வெள்ளாடு வளர்ப்பினை மேற்கொள்கின்றனர். எது வந்து தவறானது? ஆப்ஷன் பி இதுதான் தவறு. சரிங்களா? வெள்ளாடை நன்செய் நிலத்தில் இது பண்ண மாட்டாங்க, புஞ்சை நிலத்தில் தான் இது பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. ஒரு நிமிஷம். நீலகிரி மலைகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மலைகளில் தேயிலை தோட்டங்கள் காணப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் சரிவுகளில் மித வெப்பம் மற்றும் ஈரமான காலநிலை உள்ள பகுதியில் மிளகு விளைகின்றது. 1 சரி. சரிங்களா? 2 சரி, 2ம் சரி, 2ம் தவறு. கூற்று 1, 2 ரெண்டுமே சரிதான். சரிங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். பருத்தி வளரும் காலத்தில் எந்த மாதிரி காலநிலையும், அறுவடை காலத்தில் எந்த மாதிரி காலநிலையும் அந்த பருத்தி பயிருக்கு ஏற்றது? வளரும் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவா, வளரும் காலத்தில் வறண்டதா, வளரும் காலத்தில் ஈரப்பதமா, இல்லை வளரும் காலத்தில் வறண்டதா? ஸோ வளரும் காலத்தில் ஈரப்பதமாக இருக்கணும், அறுவடை காலத்தில் கொஞ்சம் வறண்டு போனால் தான் பருத்தியை நம்ம அறுவடை பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து 100வது கேள்வி, கடைசி கேள்வி. சரிங்களா? தவறான கூற்றை தேர்ந்தெடுங்க. கோயம்புத்தூர் பீடபூமியிலும் கம்பம் பள்ளத்தாக்கிலும் சோளம் பயிரிடப்படுகிறது. கோயம்புத்தூர், தருமபுரி, வேலூர், கடலூர் மாவட்டங்களில் கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. ராமநாதபுரம், திருநெல்வேலி, கரூர், பெரம்பலூர், சேலம் பகுதியில் கம்பு பயிரிடப்படுகிறது. இல்லை எது தவறு? 1 தவறா, 2 தவறா, 1, 3 தவறா, இல்லை எதுவுமே தவறு இல்லையா? ஸோ எப்பயுமே கடைசி கேள்வி ஈஸியாக தான் இருக்கும், எதுவும் தவறில்லை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சரிங்களா? அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா யார் 100க்கு 90 வாங்கியிருக்கிறீங்களோ, 90க்கு மேலே வாங்கியிருக்கிறீங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் முடிஞ்சோடனே இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம எவ்வளோ பேர் 90 பக்கமாக வராங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு மெஷர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக மறந்துடாமல் 90க்கு மேலே வந்தவங்க லைக்கும் கமெண்ட்டும் பட்டி விடுங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி இன்னொரு லைவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.